டேய் யாரா நீ லெஃப்ட் ஹேண்டருக்கு ரைட் ஹேண்ட் பவுலிங் போடுற, ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் போடுற, ரெண்டு விதமான பவுலிங்கும் போட்டு கமிந்து மிதிஸ் நேற்றைய மேட்ச்ல அஸ்திருக்காரு. நேற்றைய மேட்ச் கேகேஆருக்கும் சன்ரைசருக்கும் ரஹானேவோட ஷாட்ஸ் எல்லாம் நேற்று பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நேற்று 38 ரன் அடிச்சிருந்தாரு. இதை தாண்டி ரகுவன்சி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் ரொம்ப அருமையாக ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கடைசி 3 மேட்சுமே நேற்று ஆஃப் செஞ்சுரி அடிச்ச இவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிரடியாக விளையாண்ட வெங்கடேஷ் ஐயர் 60, ரிங்கு சிங் 32 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் அறுவழியா 200 வந்துருச்சுங்க. சன்ரைசரோட பவுலிங் பெருசா இந்த வருஷம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். சமி கமின்ஸ், அன்சாரி, ஹர்ஷர் பட்டேல் மற்றும் கமிந்து மிதிஸ் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதிரடியா விளையாடக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் யூனிட் என்னாச்சுன்னு தெரியலங்க. இப்ப ரீசென்ட் டைம்ல சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிகபட்சமா ஹென்ரி கிளாசன் 33, கமிந்து மிதிஸ் 27. நேற்று இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தா வைபவ் வரோரா 3 விக்கெட் எடுத்து அஸ்திட்டாரு. அது மட்டும் இல்லாம மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கிட்டாரு. அப்புறம் என்ன கடப்பார பேட்டிங் உள்ள எஸ்ஆர்ஹெச் 120 ரனுக்கு ஆல் அவுட் பண்ணி விட்டு போய் ஜாலியா கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட பின்னடைவுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.